வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி ஒரு டிசைனர் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். அதுக்கு எப்படி பண்ணணுன்ட்டு நான் பாருங்கள் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இது சில்க் காட்டன் துணிங்க. இது ப்ளவுஸ் மெட்டீரியல். அதுக்கு டிசைனுக்கு இந்த கோல்டன் கலர் நான் வச்சுருக்கேன், மேட்சிங் ஆகும்ன்ட்டு. இது மெட்டீரியல் துணிங்க. இப்போ நான் பேக் சைடு அகலமும் உயரமும் எடுத்து டபுளாக பாருங்கள் போட்டிருக்கேன். சார்ட்டில் வரைஞ்சிருக்கேன். எனக்கு ஷோல்டர் கைக்குள்ளி போட்டு வச்சுருக்கேன். இது பேக் பட்டி மடிக்கிறதுக்கு இந்த கோடு. இதுலேயே டிசைன் போட்டிருக்கேன். நெக்கு ஃபஸ்ட்டு ட்ராயிங் போட்டுட்டு அதிலிருந்து 2 இன்ச்சஸ்க்கு எங்கே வச்சாலும் 2 இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க வெளி பக்கமாக. அதில் இது நமக்கு இந்த சார்ட் எடுத்து நம்ம டிசைன் பண்ணணும். அது தைக்கும்போது தான் உங்களுக்கு புரியும். நான் என்னோட அளவுகளை இதில் எழுதி வச்சுருக்கேன். இது நான் 8 இன்ச்சுக்குள்ள இந்த நெக்கோட டிசைன் போட்டிருக்கேங்க, ஷேப் போட்டிருக்கேன். அதிலிருந்து எங்கே வச்சிங்கனாலும் 2 இன்ச்சஸ்க்கு வெளியே மார்க் பண்ணுங்க. பாருங்க, 2 இன்ச்சஸ் வர்ற மாதிரி மார்க் போடுங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு நெக்கு வெட்டுவோம். இந்த மாதிரி சார்ட்டெல்லாம் வெட்டும்போது சிசர் துணி வெட்டுற சிசரில் வெட்டாதீங்க தயவு செஞ்சு. ஆனால் அப்புறம் துணி கட் பண்ணாது. நீங்கள் அதுக்காக தனியாக ஒரு சிசர் வச்சுக்கோங்க. இப்போ இது கட் பண்ணிட்டோமா, ஷோல்டர் கட் பண்ணிக்குவோம். இது கைக்குள்ளி சாரி. இப்போ இதை கட் பண்ணுவோம். கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சார்ட் எடுத்து போட்டுற வேண்டாம், இது தேவைப்படும் நமக்கு துணி வெட்ட. அதனால் பதமாக வைங்க. இப்படிங்க வரும். இந்த இடத்துல நம்ம கோல்டன் கிளாத் வைக்க போகிறோம். இந்த சின்ன இந்த துணி இந்த பிட்டுக்கு கோல்டன் கிளாத் வைக்க போகிறோம். இது ப்ளூ கலர் கிளாத்து. இப்போ இதை வச்சு நம்ம கட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பேக் கட் பண்ணுவோம். இந்த எட்ஜஸ் பிசுறு இருக்கும், இதை கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த சில்க் காட்டன்லாம் மெட்டீரியல்னால் இப்படி தான் வரும். அதை நீங்கள் தைக்கும்போது கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. நம்ம சார்ட்டுக்கு இருக்கும் செட் ஆகுது ஆகிட்டுன்னு பார்த்துக்குவோம். இப்படி போட்டால் கூட பரவாயில்ல. பாருங்க, இப்படியே போட்டுக்குவோம். இப்படியே வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கையும் போட்டுட்டோங்க. இப்போ சார்ட்டை எடுத்துகிட்டு இந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் டிசைனர் ப்ளவுஸ்க்கு நீங்கள் சார்ட்டில் மார்க் பண்ணிட்டு தான் நீங்கள் சார்ட்டை வெட்டி வச்சுட்டு தான் நீங்கள் எப்போவுமே துணிக்கு போகணும். டைரெக்டாக துணிக்கு போகாதீங்க. ஏற்கனவே நான் கட்டிங் சார்ட்டில் போட்டிருப்பேன், அதையும் பாருங்கள். ஆனால் டிசைனர் ப்ளவுஸில் ஆர்டினரி ப்ளவுஸ் தான் இந்த இடத்துல ஒரு கட்டிங் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம தைக்கிறதுக்கு உண்டான அந்த உள்ள சைடு அடிக்கிறதுக்கு உண்டான மார்க்கு 1.25 இன்ச் அளவுக்கு ஒரு கட்டிங் கொடுத்துருக்கேன். இப்போ பேக் சைடு இது வெட்டிட்டோமா, இதை எடுத்து வைங்க.
ஃப்ரண்ட்டையும் கட் பண்ணிக்குவோம். இந்த பீஸில் கட் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். ஃப்ரண்ட் வந்து டைரெக்டாக நீங்கள் மார்க்கிங் பண்ணிக்கலாம். சின்ன ஷோல்டர் 3.25, 6 டோட்டல் ஷோல்டர், அதில் சின்ன ஷோல்டர் 3.25. ஃபஸ்ட்டு 6க்கு டோட்டல் ஷோல்டர், அதில் சின்ன ஷோல்டர் 3.25. ஃப்ரண்ட் நெக்கு 6. இது ரவுண்ட் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கு தான் ரவுண்டு. நம்மளோட அகலம் டோட்டல் அகலம் வந்து 26, அதில் பாதி 13க்கு ஒரு மார்க்கு. அஞ்சரை கைக்குழி, பேக்கில் 1.5 வச்சேன், ஃப்ரண்ட்டில் 1 இன்ச் கைக்குழி. ஃப்ரண்ட் உயரம் 15. சென்டராக வைங்க, டேப்பை வச்சு பாருங்கள். 15. தொப்பி உயரம் 5. சைடு உயரம் 6. இப்போ இதை நம்ம ஷேப் பண்ணணும். ஷேப் பண்ணிக்க வேண்டியதுதான். இதை கொஞ்சம் கீழே இறக்கிக்கோங்க. இங்கே 5 இருக்கிறத இந்த ஷேப்புக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இறக்கி போடுறேன். 1/4 இன்ச் அளவுக்கு. அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும். அதுக்காக தான் 1/4 இன்ச் இறக்கியிருக்கேன். உங்களுக்கு டக்ஸு நாங்கள் ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால அளவாக போட்டுக்கிறோம். இல்லைன்னா நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு பார்த்துட்டு போடுங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு பீஸ் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். டக்கு இருக்கிற வரைக்கும் 4 இருக்குது. இந்த ஹைட்டு, இந்த டக்கோட ஹைட்டும் பாருங்கள், அகலமும் பாருங்கள். டக்கோட அகலம் 1.25 இன்ச்சஸ்ஸு. இதோட லென்த்தையும் பார்த்துக்கோங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் 3 இன்ச்சுக்கு இருக்குது. 3.25 இன்ச்சு வரைக்கும் இருக்குது ஹைட்டு. நாங்கள் பிடிக்கும்போது அது நம்ம தைச்சிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு புதுசாக தைக்கிறவங்களுக்கு மார்க் போட்டுட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். இப்போ இந்த சைடு கட்டுக்கு இது வந்து 2க்கு சென்டரில் வரும். 3 டக்ஸு தான். அவ்வளோதான். ஃப்ரண்ட் பீஸ் ரெடி ஆச்சு. பட்டி வந்து நமக்கு இதுலேயே டோட்டல் லென்த்தை போட்டு இதில் வர லென்த்து அப்படியே பட்டி செப்ரேட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்புறமாட்டு இதை மட்டும் இப்போ கட் பண்ணுவோம். இதுலேயும் அதே மாதிரி சைடில் 1.25 இன்ச்சுக்கு ஒரு கட்டு கொடுத்துருக்குங்க. இதில் டபுள் பீஸ் இருக்குங்க 2 இதுக்கும். உங்களுக்கு இதில் மார்க்கிங் வேணும்னா அப்படியே இந்த பக்கம் திருப்பி பிடிச்சி டாட் வச்சுக்கோங்க. சைஸ் தெரியணும் இல்லையா?
லைனிங் வச்சு கட் பண்ணிக்கணும். பட்டிக்கு நம்ம ஸ்கொயராக சும்மா எடுத்து வச்சுருக்கேன். 2 பீஸு நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறம் அளவு பார்த்து கட் பண்ணிக்குவோம். இதை எடுத்து வைப்போம். இப்போ கை